அடுத்தபடியாக சிவபெருமானின் சன்னதியில் கருவறை கோபுரத்தை நாம் தரிசிக்கின்றோம். இங்கு கல்லால மரத்தின் கீழ் தட்சிணாமூர்த்தி தென்திசை கடவுளாக, இங்கே ஞான குருவாக கல்லால மரத்தின் கீழ் ஞான நிலையில் அமர்ந்த திருக்காட்சி இப்பொழுது காண்கின்றோம். சின்முத்திரையோடு அற்புதமான தோற்றம், விழிகொள்ளா அழகோடு இங்கு அமைந்திருக்கிறது. நீல திருவேணியில் கருணை பார்வை கொண்டவராக ஞான குருவாக கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து ஞான குருவாக ஞானம் போதிக்கின்றார். எழிலார்ந்த சிற்ப ரூபத்தில் நந்தி பகவான். இப்பொழுது நாம் காண்பது பார்வதி பரமேஸ்வரனை, உலகத்தையெல்லாம் ஆளும் அற்புதமான, இங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அண்ட சராட்சரங்களையும் காக்கும் தேவனும் தேவியும் இப்பொழுது காண்கின்றோம். மரகதவல்லி தாய் விழிகொள்ளா அழகோடு மலையத்துபசன் மகளாக இருந்து சோமசுந்தர பெருமானை மனம் புரிந்த அற்புதமான திருக்காட்சி. உன்னகை தவழும் அவர் திருமுகத்தை இப்பொழுது நாம் காண்கின்றோம், தரிசிக்கின்றோம். அபய அஸ்த முத்திரையில் அற்புதமாக காட்சியளிக்கின்றார் சிவபெருமான். சுதர்சனேஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு விளங்குகின்றார். நந்தி பகவான் கன கம்பீரமாக வீற்றிருக்கும் திருக்காட்சி காண்கின்றோம்.